சிவகாசின்னு ஒருத்தர் இருப்பானே எங்கடா? என்னது சிவகாசின்னு ஒருத்தனா? அப்புறம் அவன் என்ன 10 பேரா? கூப்பிடுறா அவனை. சிவகாசி இந்த என்ட்ரிலாம் வேலைக்காகாது. அங்க நோய் என்ட்ரில பல பேர் புகுந்துட்டாங்க. நீ தானே சிவகாசி? வாடா. விடுங்க. வாடா. அட விடுங்க. வா. எங்க கூப்பிட்டு போறீங்க? வாடா சொல்றேன். வாடா. இதத்தான் உன்கிட்ட தான் எதிர்பார்த்தேன். இப்பதான் ஒரு பொண்ணா லட்சணமா அம்சமா இருக்க. ஆமா, ஏதோ உள் பாவாடை வெளி பாவாடைன்னு என் தங்கச்சி கிட்ட விளக்கம் கேட்டியாமே. தங்கச்சியா? ஆமா, நானும் என் தங்கச்சியும் ரெட்டை பெறுவீங்க, ஒரே மாதிரி இருப்போம். என் பேரு ஹேமா, அவ பேரு ஹோமா. ஹோமாவா? ஆமா, நான் இங்க லோக்கல்ல படிச்சவன். ஆனா என் தங்கச்சி ஃபாரின்ல படிச்சவ. அவ அந்த கல்ச்சர்ல ஸ்லீவ்ல ஷார்ட்ஸ்னு கொஞ்சம் மாடர்னா போட்டுருக்கா. அதே போய் நீ அசிங்கம்னு சொன்னியாமே. ஆமா, பொம்பளைங்க சேலை கட்டினா ஆம்பளைங்க கையெடுத்து கும்பிடுவாங்கன்னு சொன்னியாமே. சொன்னியா? யா. நீ சொன்ன மாதிரியே சோலை அம்மா சேலை கட்டி வந்திருக்காங்க. கையெடுத்து கும்பிடு. சரி, இவங்களை விடு. பாம்பேல இருந்து ஒரு அக்கா வந்திருக்காங்க, அவங்களை கும்பிடு. சிவகாசி, ஐஸ்வர்யா ராய், மனிஷா கொய்ராலா, கஜோல், இவ எல்லாரும் பாம்பே பாட்டிகள் தான். பிரமாதமா இருப்பா. எங்கம்மா வர சொல்லு. அக்கா நான் மசமசான்னு பேசிட்டு சீக்கிரம் கும்பிடுறா. எங்க வீட்டுக்காரர் காத்துட்டு இருப்பார்ல. வீட்டுக்காரரா? இன்னைக்கு பிப்ரவரி 14. அதுக்கு இன்னைக்கு லவ்வர்ஸ் டேல்ல. அதுக்கு நாங்க லவ் பண்ணில மேரேஜ் பண்ணிக்கணும். லவ் வர இரு. உங்களுக்கு கும்பிட்டு மரியாதை இல்ல, ராணுவ மரியாதை தான். ஓடுங்க ஓடுங்கன்றல. இந்த பேர் உன் தங்கச்சி அரைங்குறையமா ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட பொண்ணா லட்சணமா இருந்துச்சு. நீ என்னதான் பாவாடை தாவணி போட்டு வந்தா கூட உன்னை பார்த்தா பொண்ணா தெரியல, பஜாரி மாதிரி இருக்கிற. யோ, எப்படியா எனக்கும் என் தங்கச்சிக்கும் இவ்வளவு அக்யூரேட்டா வித்தியாசத்தை கண்டுபிடிச்சேன்? சொல்வதப்பா அதெல்லாம் ஒரு தனி கலைமா. உங்க அப்பாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. உங்களை ரெட்டை பிறவை பெத்தாங்க உங்க அம்மா. எங்கள ரெட்டை பிறவியா? ஆமா, குறுக்க பேசக்கூடாது. உங்க அம்மாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த சிவகாசி அக்கு வேற ஆணி வேற கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா சிவகாசி லுக்கே தனி. அண்ணே, ஒரு 5 தடவை டர்ன் பண்ணுங்களே. இப்ப நடங்கனே. கமான்யா. யார் பேண்ட் தெரியல, நானே தோச்சி போட்டேன். பரவாயில்ல. ஏன்பா விகேஎம் காலேஜ்ல படிக்கிற தினேஷ் யாரு? ஏன் ரூம்மேட் தான். இதோ இவன் தான். என்ன விஷயம்? என்னடா வக்கீல கூட்டி வந்திருக்கீங்க? நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். எனக்கு கிளையண்ட் போட்டு அடிக்கிறேன். கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம பின்ன என்ன உங்களுக்கா கொடுப்பா? ஏய், என்னடா பேசுற? என்னடா வக்கீல்? நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம நேரா மகளிர் காவல் நிலையத்தை தேடின்னு வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டு திமிசி கட்டன்னு பாடிட்டு இருப்பானே. வக்கீலா பேசு. நீ போலீஸா பேசு. ஏண்டா பொண்ணுகிட்ட லெட்டர் கொடுத்தியா? ஒரு பொண்ணுக்கு இல்லனே, அது மாதிரி 10 பொண்ணுக்கு கொடுத்திருக்கேன். 10 பொண்ணு லெட்டர் கொடுத்தியா? உன்ன எங்கடா அந்த வக்கீல்? நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். என் கிளையண்ட் மேல இருந்து கை எடுங்கோ. அண்ணே,
அந்த பொண்ணு கொடுத்த லெட்டரை இவங்க வாங்கி படிச்சு பார்க்க சொல்லுங்கண்ணே. அதுல ஏதோ ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அவங்க நான் அடிச்சே கொல்லட்டும். என் சாவுக்கு நான் தான் காரணம். நானே எழுதி கொடுத்துறேன்னு. யார் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஹேமான்னு ஒரு பொண்ணுண்ணே. எங்க இருப்பா? காலேஜ்ல தான். ஏய், நான் போய் அந்த பொண்ணை இழுத்துட்டு வர்ற வரைக்கும் யாராவது அவன் மேல கைய வச்சிங்க, வெட்டி சாச்சிருவேன். உயிருக்கு பயந்தவனுக்கு தான் சட்டம் கிட்டலாம், இந்த சிவகாசிக்கு இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, என்னுடைய வாத திறமையை காட்டுறதுக்கு வசதியா இந்த கேஸானு கோர்ட்டுக்கு போவோம்னா? கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு தான் உன்ன மாதிரி வக்கீல் ஆயிட்டுன்னு வந்திருக்கோம். ஒருவேளை இந்த வெங்கியை மீறி விதி கேஸ கோர்ட்டு கொண்டு போயிடுத்துனா நாங்களாம் போவோம், ஆனா நீ வரமாட்ட. ஏ, நாங்க கோர்ட்டுக்கு போறதே உன்னை போட்டு தள்ளதுக்காக தானே. என்னப்பா சிவகாசி, ஃபயர் ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிற, பாத்துப்பா மூஞ்சில அடிச்சிட போற. இந்த சிவகாசிக்கு ஃபயர்லாம் ஸ்ப்ரே மாதிரிடா. யாரா இந்த சிவகாசியை சுண்டி கூப்பிடுறது? யாருடா இல்ல யாருடி? என்னடா கண்ணு, நான் ஐ லவ் யூ சொன்ன உடனே வீட்டுல இருக்க முடியலையோ, என்ன தேடி வந்துட்ட? அண்ணே, உங்க ரேஞ்சு கையில வீசினா உலக அழகியே தேடி ஓடி வரும். இது உள்ளூர் அழகி தேடி வராத பின்ன. இந்த பார், உன் கூட பைக்ல வந்தது நான், என் செயின் அத்தது நீ. நம்ம 2 பேரும் என்ன சப்பா கிட்ட போட்டு கொடுத்தது அந்த ப்ரொஃபசர். நீ ஐ லவ் யூ சொல்றதா இருந்தா என்கிட்ட இல்ல சொல்லணும். எதுக்கே தங்கச்சி கிட்ட போய் சொன்ன? தங்கச்சி கிட்டயா? ஆமா, அவ என்ன உன்ன மாதிரி லோக்கல் பார்ட்டி நினைச்சியா? அவ ஃபாரின்ல படிச்சவ. அவ கல்ச்சர் வேற, கலாச்சாரம் வேற. பப்ளிக்ல இன்டீசென்ட்டா ஐ லவ் யூ கத்தி இருக்க. உன்ன மாதிரி லோ கிளாஸ் பார்ட்டில ஐ லவ் யூ சொன்னது தாங்க மாட்டாம அவ பாய்சன் சாப்பிட்டா. இப்ப அவ ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஹாஸ்பிடல்லையா? ஹலோ அம்மா ஹேமா, எங்க இருக்க? அப்பா, தங்கச்சிக்கு எப்படி போயிருக்கு? தங்கச்சியா? என்ன வளர்ற? இது டாக்டர் கையை விரிச்சிட்டாரா? என்னம்மா வளர்ற? பொழைக்கிறது கஷ்டமா? அப்பா, அவ சாவுக்கு இவங்க தான் காரணம்னு மரண வாக்குமூலம் எழுதி வாங்கியாச்சுல. அது போதும்பா. தப்பார், என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, ஒன்ன மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிற அல்லக்கை, நல்லக்கை, நொல்லக்கை எல்லா கையிலயும் வெள்ளங்க மாட்டி கோட்ல நிறுத்தி தூக்குல தொங்க விட்டு நாக்க வெளியே தள்ள வைக்கல, நான் என் தங்கச்சிக்கா கை. ஏன்பா சிவகாசி, அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் அக்கு வேற ஆணி வேற வித்தியாசம் கண்டுபிடிப்பேன்னு லுக்கே தனின்னு லுக்கு மக்காயிச்சப்பா. டேய், அவ எப்ப சாவாளோ, எப்ப போலீஸ் வருமோ? போலீஸா? வேற கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இது பொம்பளை கேஸ், ஸ்ட்ரைட்டா லேடி போலீஸ் வந்துருவாங்க. லேடி போலீஸா? கண்டிப்பா அவங்க தான் வரணுமா? இது வெறும் பொம்பளை கேஸ் மாத்திரம் இல்ல, கொலை கேஸ். சட்டப்படி அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வரணும். டேய் சிவகாசி, ஒரு 5 நிமிஷம் பர்மிஷன் குடுறா. எதுக்குடா? வீட்டுக்கு போய் ஜட்டி போட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணே, அது ஜட்டி இல்லனே, ஷார்ட்ஸ். வாய முறா, உனக்கு வேணா அது ஷார்ட்ஸா இருக்கலாம், சிவகாசிக்கு அது ஜட்டி. சரிதானே சிவகாசி? ரொம்ப முக்கியம், இந்த டயலாக் தான் கொலை கேஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஏன்பா, ஏற்கனவே உனக்கும் பொம்பளை போலீஸ்க்கும் பகை, இந்த நேரத்துல நீ மாட்டின உன்னை நுங்கு எடுத்துருவாங்க. உன்னை நுங்கு எடுத்தா பரவாயில்ல, பங்குக்கு எங்க நுங்கையா எடுப்பாங்கப்பா. இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? இருக்கு. என்ன? உடனே போய் முன்ஜாமீன் வாங்கணும். எங்கடா அந்த வக்கீல் வெங்கி? அவன் கடக்குறான் சொங்கி. அந்த சொங்கியை வச்சுதான் ஒரு நல்ல வக்கீல பிடிக்கணும். என்னது அர்ஜென்ட்டா முன்ஜாமீன் வேணுமா? எதுக்குன்னு விவரமா சொல்லுங்க. இவன் ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டான், அது தாங்காம அந்த பொண்ணு பாய்சன். யோ, என்ன அது புது கேஸா இருக்கு? லவ் சொன்னதுக்கு ஒரு பொண்ணு விஷம் பிடிக்கும்? சாதாரணமா சொல்லியிருந்தா பரவாயில்ல, லவ் அண்ணே சொன்ன விதமே வேற. இப்படி மொட்டைய சொன்ன எப்படி? அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு பேரு எல்லாம் விவரமா சொல்லுங்க. இது நம்ம ஹேமா ஜுவல்லரி ஓனர் ரத்னவேலு இருக்காரோ இல்லையோ, ஓ, அவருடைய இளைய பொண்ணு, அதாவது 2வது பொண்ணு கிட்ட தான் அம்பி தன்னோட காதலை சொல்லியிருக்கான். அந்த மண்டை அவசரப்பட்டு கப்புன்னு விஷத்தை எடுத்து குடிச்சு விட்டு ஆஸ்பத்திரியில போன்னு இழுத்துட்டு இருக்கு. அவரோட மூத்த பொண்ணு, அதான்ப்பா பெரிய பொண்ணு,
அவ வந்து போலீஸ் அது இதுன்னு மிரட்டிட்டு போயிருக்கா. எந்த நேரத்துலயும் போலீஸ் வந்து தன்னை பிடிச்சுன்னு போய் உள்ள போட்டுடலாம் அப்படின்னு அம்பி நடிக்க போயிருக்கான். நீ என்ன பண்ணு, அம்பிக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்து. அப்போ எங்களுக்கு சரிப்பா, போனா போறது அவளுக்கு வாங்கி கொடுத்துறேன். சார் அவருக்கும் ஒரு முன்ஜாமீன் எடுத்து வைங்க சார். இவர் ஆபீஸர் நம்ம கடை பிளாட்பாரத்துல தான் இருக்கு. இவர் பிளாட்பாரம் வக்கீல் தானே. ஹலோ உக்காரு. நீங்க சொன்னீங்களே நகைக்கடைக்காரர் ரத்னவேலு, அவருக்கு 2 பொண்ணு இல்ல, ஒரே பொண்ணு தான். யோ, சிவகாசிக்கு காது குத்த பாக்குறியா? நீ எது சொன்னாலும் அவன் நம்பிடுவானா? சிவகாசி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல, அவர் ரொம்ப விவரமான ஆளு இல்ல சிவகாசி. இத பாருங்க, நான் அவருடைய குடும்ப வக்கீல். அனாத வக்கீல் நீ என்ன கேனத்தனமா விடுப்பா, சொட்டைய விடுப்பா. நகைக்கடைக்காரர் ரத்னவேலு இருக்காருல்ல, இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, இருக்கு. அதுக்கு என்னப்பா? 10 வருஷமா நான் தான் அவருக்கு குடும்ப வக்கீல். அப்படி விவரமா சொல்லுங்க, அப்போதானே எங்க சிவகாசிக்கு புரியும். இல்ல சிவகாசி, உங்க ரேஞ்ச் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு வேற மாதிரி தான் பேசி புரிய வைக்கணும். இது ஸ்பீக்கர் போனு. இதுல நான் பேசினாலும் கேட்கும், அந்த பக்கம் பேசுறவங்களோட குரலும் கேட்கும். இப்ப கேளுங்க. ஹலோ, ஏமா பேசுற? தாண்டாமா லாயர் லியோ பேசுறேன். அங்கிள் சொல்லுங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்மா. ஆமா, நீ எங்க இருக்க? நான் டிநகர் ஜிம்ல இருக்கேன். என்ன அங்கிள் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு ராமநாதன் தெருல 4 தடியனுங்களை கலாய்ச்சிட்டு இருந்தியே, அது என்ன மேட்ரு? அதே கேக்குறீங்க. அந்த ஏரியாவுல சிவகாசின்னு ஒருத்தர் இருக்கான். ஒன்னா நம்பர் மாங்கா மடையன். மாங்கா மடையனா? அவன் பார்க்கத்தான் அமைதியா இருப்பான். பேச ஆரம்பிச்சானா அராத்துனா அராத்து, அப்படி ஒரு அராத்து. மண்டன மண்டை, அப்படி ஒரு மண்டை. என்கிட்ட ஓவரா பேசினா நான் யாரு? 10 பொம்பளைங்களோட போய் கலாஞ்சிட்டல ஒடிய, அப்படியே ஆடி போயிட்டு ஆடி. ஒடியனா? இன்னொன்னே கேளுங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, நாங்க 2 பேர்வின்னு சும்மா ரீல் விட்டேன். அது அப்படியே நம்பிட்டான். இந்த மாதிரி ஒரு அட்டி முட்டாள நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவனாவது அட்டி முட்டாள், அவ கூட இருக்காங்கல்ல சில. அவங்க யார் தெரியுமா? வடி கட்ட அங்கிள். கடைசியில போலீஸ் கேஸ்ல சும்மா மிரட்டின பசங்க இப்ப எங்க போய் நிப்பாங்க தெரியுமா? எங்க மாட்டிப்பாங்க? சொல்லு சொல்லு சொல்லு. சிட்டில எவனாவது கூம்பட்ட வக்கீல் இருப்பான்ல, அவங்க கிட்ட போய் நிப்பாங்க. நான் அப்புறம் பேசுறேமா, வைமா. முன்ஜாமீன் கேட்டீங்க? யோ வக்கீலே, இனிமே முன்ஜாமீன் எங்களுக்கு தேவையில்ல. அந்த பொண்ணுக்கு முன்ஜாமீன், பின்ஜாமீன், சைடு ஜாமீன் எல்லா ஜாமீனையும் ரெடி பண்ணி வை. நமஸ்காரம். బాగున్నావా? రండిరా. யூ ஹேமா, எங்க அண்ணனை நீ திட்டியாமே? அண்ணனியா? ஆமா, நான் எங்க அண்ணனும் 2 பேர் இவங்க பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். அவன் பேரு சிவகாசி, இவன் பேரு வைகாசி. வைகாசியா? எங்க அப்பா பேரு தென்காசி, அம்மா பேரு புரட்டாசி. இப்ப அது மேட்டர் இல்ல. எங்க அண்ணனை ஒரு ஆம்பளை திட்டினாலே 6 நாள் சாப்பிட மாட்டான். ஒரு பொம்பளை நீ திட்டி இருக்க. அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அண்ணன் போட்ட ட்ரெயின்ல பாஞ்சிட்டான். ட்ரெயின்லயா? ஆமா, 800 பேர் பலி. 800 பேரா? అవును. ட்ரெயின் முன்னாடி பாஞ்சது யாரு? சிவகாசியில. அதான் ட்ரெயின் கவுந்துருச்சு. அப்போ அவருக்கு ஒண்ணும் ஆகல, லைட்டா ஸ்கிராட்ச் தான். பர்னால் போட்டு சரி பண்ணிட்டோமே. எங்க நீங்க அவர் கூட இருந்தீங்க? அவரு எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி. நாங்க 2 பேரும் ரெட்டை பெரியவங்க. பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் இருப்போம். விக்கு தான் மாறி போச்சு, ஹேர் ஸ்டைல் மாறி போச்சு. నేను వకీల్ వెంకీ, తమ్ముడు బంకి పేసతాను. వాట్ బంకి? అవును,
నువ్వు రెట్ట పిరవి ఇవరు రెట్ట పిరవి ఇవను రెట్ట పిరవి నేను రెట్ట పిరవియా இருக்கக்கூடாதா నేనేంటి ఇళచవాయిల్వా பவுந்தி பாபா అలా చెప్పరా நீங்க ஏதோ சீட்டிங் பண்றீங்க என்னடி சீட்டிங்க அன்னைக்கு பண்ணி அதுல ஈட்டிங்கா என்னமோ தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா சீரியஸா இருக்கான்னு சொன்ன அவளை இப்ப காட்டுற இல்லன்னு வச்சுக்க அவளை நொங்கிரும் நொங்கி இத பாருங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க என்ன 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 பொறுமையா பேசுறது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பேசு இவங்களை எல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க அவங்கள என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் இருப்பாங்க ரொம்ப சீக்ரெட் மேட்டர் உயிர் போற விஷயமா இருந்தாலும் சரி அவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க என்னோட உயிர் நண்பர்கள் எல்லாம் நீ மேட்டர் சொல்லு சரி ஓகே I love you 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 டேய் எல்லாரும் வெளிய போங்கடா நாங்க தான் உன் நண்பர்களாச்சே உன்னை விட்டு போகவே மாட்டோம் வெச்சி போங்க நாங்களா உயிர் நண்பர்கள் உயிரை பண்ணணும் இங்க இருந்து போக மாட்டோம் இப்ப நீங்க எல்லாம் போலன்னு வெச்சுக்க இங்க நீங்க இருப்பீங்க ஆனா உயிர் இருக்காது ஐ வில் மீட் யூ இன் தி கோர்ட் ரெண்டரா ஜட்ஜ் கூட என்ன வெளிய போன்னு சொன்னதுல இவன் சொல்லிட்டான் அமெரிக்கன் ஹை கோர்ட்ல 6 மாசம் எழுத்துறேன் இந்த கேஸை ஏண்டா இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம் ஆனா ஒரு செகண்ட்ல நம்மள மாமா பசங்க ஆக்கிட்டான் பாத்தியா அது போனா போயிட்டு போறதே நான் வக்கீல் வெங்கி பேசுறேன் இப்போ அதுவும் முக்கியம் மேட்டருக்கு வாயா இந்த கேஸ்ல எனக்கு ஃபீஸ் கிடைக்குமா இந்த கேஸ்ல எல்லாம் நீ ஃபீஸ் வாங்குனா நீ லாயர் இல்ல புரோக்கர் என்ன இன்னும் ஆளே காணா ஜிம்னு காணா தம்பி உள்ள என்னடா சொன்னேன் உண்மைய சொன்னேன் பெரிய பாஷா இவரு நடந்தத விவரமா சொல்ற திருப்தி தானே அப்புறம் என்னப்பா சட்டு போட்டு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க வேண்டியதானே போட்டா போச்சு என்னடி ஒரு கை உடைச்சது பத்தல இன்னொரு கையும் உடைக்கணுமா உடையப்பன அது இல்லனே உங்க ஃபேக்டரி தெரியலன்னு ஒருத்தர் வழி கேட்டாரு அதான் கூட்டி வந்தேன் வழியா உடையப்பா ஃபேக்டரி வழி கேட்டவன் யாருடா நீ எங்கடா வந்த ஆனா உங்களுக்கும் எனக்கும் பேச்சுக்கா நான் அப்பச்சியோட பேசிக்கிறேன் உடையப்பா கொஞ்சம் பொறுப்பா அந்த புள்ளதான் அப்பச்சிட்டு ஏதோ பேசணும்னு சொல்லுது பேசட்டுமே நீ பேசுப்பா வணக்கம் 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 அப்புச்சி சொல்லுப்பா நீங்க வாங்க போறீங்களே சொத்து அது பரம்பரை சொத்து இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு அவர் வந்து கையெழுத்து போட்டாதான் செல்லும் இப்போ ஒரு நாளைக்கே வந்து எப்படி நான் கையெழுத்து போடாம சொத்தா வாங்குனீங்கன்னு கேட்டேன் என்ன பண்ணுவீங்க இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான் தான் இவரோட தம்பின்னு வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களை கேக்குறேன் ஏன்னா தொம்ம ஏன் கையெழுத்து இல்லாம ஏன் சொத்தை எப்படியா வாங்குவ நீங்க எப்படியா வாங்குவ நான் இவன் சம்பாதிச்ச சொத்து நினைச்சியா எங்க அப்பா என் பாட்ட முப்பாட்ட சம்பாதிச்ச சொத்தியா இவன் கையெழுத்து மட்டும் பத்தாது நானும் சேர்ந்து எப்படியா என் கையெழுத்து நம்ம சொத்தை வாங்குவ நீ இந்த கைதான சொத்தை வாங்குச்சு அப்புச்சிங்க இந்த மாதிரி ஒரு தம்பி வந்து உங்க கைய வெட்டினார்னு வச்சுக்கங்க என்ன பண்ணுவீங்க கள்ளங்கபடம் இல்லாத ஆளா இருக்கிறீங்க பாத்து ஆளும் வில்லங்கம் சொத்தும் வில்லங்கம் என்னனே அண்ணிய மாதிரி மாறி மாறி பேசுறேன் கேட்டனா உங்களுடைய வேட்பாளர் என்னங்க யாருங்க வீட்ல ஏங்க உங்களுக்கு இந்த ஊருங்களா இந்த ஆத்து எந்த ஊர்ல இருக்கு இந்த ஆத்து இந்த ஊர்ல தான் இருக்குது அப்ப நேக்கும் இந்த ஊர் தான் ஆமா உங்களை மெட்ராஸ்ல எதுக்காக இங்க வந்திருக்கீங்க நாங்க ஓட்டு கேக்குறதுக்காக வந்திருக்கிறோம் ஓட்டா அது எப்படி போடுறது ஓ உங்களுக்கு போட தெரியாதா சரி பரவாயில்ல நான் சொல்றேன் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி விரல புடிச்சு மை வைக்கணும் எந்த விரல புடிச்சு எப்படி மை வைப்பாங்க இந்த விரல் இப்படி புடிச்சு இப்படி மை வைப்பாங்க ஐயோ ஐயோ ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ என்னிரனு குண்டியோ இவனுங்களா
என்ன அத்தனை பேர்னா அத்தனை பேரும் வர்றாங்க. என்ன எதுக்கு அலர்னே? இவன் கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சிட்டானே. ஏண்டா அபிஷ்டு படவ சண்டாள வினாச்சகாலே விபரீத புத்தி. புருஷன்களே உத்தமன் யார் தெரியுமா? நான் குரோதோ நச்சம் ஆச்சரியம் நல்ல மூடுங்க. ஏண்டா பட்ட பகல்ல ஒரு கெட்டப்பான மாமிய கைய பிடிச்சு செட்டப் பண்ண பாக்குறியா? ஐயோ கைய பிடிக்கலங்க, விரல தாங்க பிடிச்சேன். என்ன அபி விரல் எங்க இருக்கு? விரலு கையில இருக்கு. அப்ப கை பிடிச்ச உண்மைதானே? ஏறத்தால ஆமா. அப்ப என் கை எங்க இருக்கு? ஆஹா, இது என்னடா கொடுமையா இருக்கு. கைய உடம்புல இருக்கு. ஐயோ அப்ப நீ உடம்ப பிடிச்சிட்ட. உடம்ப பிடிச்சு மாலிஷ் போட்டுருக்கேன். இந்த பார், நீ மன்னிப்பு கேட்டாதான் இந்த 4 ஓட்டு உங்களுக்கு விடும். மன்னிப்பா? ஏப்பா ஏப்பா கேட்டுருப்பா. ஆமாப்பா 4 ஓட்டுப்பா. அவன் ஓட்டுக்காக மானத்தை வைக்கிறான். மன்னிப்பு தானே, அந்த சனினை கேடுத்தோல. இந்த 4 ஓட்டு போட்டுதான் நம்ம ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு வெற்றி நமக்கு தேவையில்லடா. இந்த பாரு, வெற்றி நமக்கு இல்ல, நம்மள நம்பி நிக்கிற வைரத்துக்கு. அதுக்காவது கேளு. சரி 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 சரி. இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு. மன்னிப்பு கேளு. 4 ஓட்டுறா, நீ மன்னிப்பு கேளுடா. சரி சரி மன்னிச்சுக்க. என்ன தெருவில் நின்னு கேக்குற? பிச்சையா கேக்குற? அதுக்குள்ள வந்து கேளு. ஓடா ஓப்பா ஓ என்னங்கப்பா நீங்க வந்து வெளியில விழுகிறீங்க? நாங்க 4 பேரும் செல்லாத ஓட்டு. அப்ப உள்ள இருக்க 2 ஓட்டு கள்ள ஓட்டு.